கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்து வந்த 9 மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலே தேவனை துதிக்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 10வது மாதத்திலே உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ள ஒரு சத்தியமானது யோனா புஸ்தகம். இந்த யோனா மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கின்ற ஒரு செய்தி என்னவென்று நான் பார்க்கும்போது, இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆமோனுக்கை நீக்கி போடு. யோனா 4ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனுடைய கர்த்தர் ஒரு ஆமோனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமனுக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமோனுக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, கடந்து வந்த 9 மாதங்களை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். கடந்து வந்த 9 மாதத்திலே நாம் அடைந்த கஷ்டங்களும் உண்டு. ஒருவேளை நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு. கடந்து வந்த 9 மாதத்திலே கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரிவினைகள் என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யோனாவை தேவன் அழைத்தார். இன்றைக்கு அநேக முறை அந்த யோனா விலகி சென்றார். விசுவாசத்தை விட்டு விலகி சென்றார். தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி சென்றார். தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் பேசி கொண்டிருக்கும் போது தேவனுடைய அன்பை விட்டு அந்த யோனா விலகி சென்றான். அவனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் விலகி சென்ற போது, அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றாலும் அவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கடந்து வந்த 9 மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் ஒரு முதல் தேதியிலே வாக்குத்தத்த செய்தியை நான் கேட்டிருப்போம். ஆனாலும் நாட்கள் செல்ல, காலங்கள் செல்ல மீண்டுமாய் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நான் சென்றிருப்போம். யோனாவை மாத்திரை நீங்களும் நானும் ஆண்டவரை விலகி சென்றோமா? கடந்து வந்த 9 மாதத்திலே நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுடைய விசுவாசமான வாழ்க்கை ஆண்டுடைய சமூகத்திலே இருந்ததா, அல்லது யோனாவை போல் நான் கீழ்ப்படியாமல் போனோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளே யோனாவுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எழும்புதலுக்கு தடையா இருந்தது என்னவென்று பார்க்கும்போது, அங்கே பார்க்கின்ற ஒரு ஆமோனுக்கு சரிதான். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆமோனுக்கு சரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த 10வது மாதத்திலே நீங்கள் ஆமோனுக்கு செடியை நீக்கி போட வேண்டும். முதலாவதாக இந்த ஆமோனுக்கு செடி யோனாவுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. அங்கே நான் வாசிக்கும் போது, ஏன் இந்த யோனாவுடைய வாழ்க்கைக்கு அந்த முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தது? இதை பார்த்துக்குங்களே. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற ஆமனுக்கு எது? யோனாவுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேற்றத்திற்கு தடையா இருந்தது ஒரு காரணம் ஆமனுக்கு. இந்த ஆமனுக்கு நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டான். நாம் இங்கே வாசிக்கும் போது யோனா 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு அவன் சம்பவிக்க போகிறதை நான் பார்க்கும்படி மட்டும் அதன் கீழ் நிழல் உட்கார்ந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவனுடைய மனமுடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் ஒரு ஆமனுக்கு செடியை முளைப்பிக்க கட்டளையிட்டார். இந்த ஆமனுக்கு செடி நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தை இழந்து போனான்.
இதை பார்த்து கொண்ட அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்திலே உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போக எந்த ஆமனுக்கு உங்க வீட்டிலே தடையாக இருக்கிறது? தேவன் அந்த ஆமனுக்கு செடியை முளைப்பிக்க பண்ணார். அவன் அந்த ஆமனுக்கு நிமித்தம் அவன் சந்தோஷப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி வந்தது. அவன் அந்த ஆமனுக்கு செடிகளாக அவன் உறங்க செய்தான். அப்படியானால் உலகத்தை மறந்து அவனுடைய அழைப்பை ஏற்று அவன் நினைவைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இங்கே சுகம் தரக்கூடிய, ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய, சுகமாய் தூங்கக்கூடிய ஒரு ஆமனுக்கு இருக்கிறதே, அவன் அந்த நினைவையை மறந்து, அழைப்பை மறந்து அதற்கு கீழாக அவன் உறங்கினான். அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவனுடைய அழைப்பை மறந்து போனான். அந்த ஆமனுக்கு தரக்கூடிய சுகம், ஆமனுக்கு தரக்கூடிய ஆடம்பரமாய் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆமுக்கு நிமித்தமாக சந்தோஷப்பட்டோமா? கடந்து வந்த காலத்தை எண்ணி பார்ப்போமா? கடந்து வந்த 9 மாதம் உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்தது? ஆனால் உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய ஆமனுக்கு செடி எது? நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய டிவியா, அல்லது அதிகமாக பார்க்கக்கூடிய செல்போனா, அல்லது சாப்பாடா, அல்லது உறக்கமா, அல்லது வேலையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆணவமான செயல் உங்களை கெடுக்கிறதா? யோனாவுடைய வாழ்க்கையிலே அந்த ஆமனுக்கு செடி உயர்ந்து நிற்கிறது. அவன் பார்க்கிறான், எவ்வளவு உயர்வாக இருக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது, நிழலாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் கெடுக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆமனுக்கு உங்களையும் என்னையும் கெடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பெருமையான பேச்சா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது, உங்கள் வளர்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் நானும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 10வது மாதத்திலே எண்ணற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது, முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது, உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரணம் என்ன? இந்த 10வது மாதத்திலே ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றம் வந்தது? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இதை பார்த்துக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இதை பார்த்துக்கூடிய குடும்ப தலைவருடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வர வேண்டும். நீங்கள் எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, எங்கிருந்து பார்த்தாலும் சரி, யோனா அழைப்பை ஏற்றுக்கொண்டு விலகி சென்றான். அங்கே யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே ஒரு ஆமனுக்கு செடியை கொடுத்து அனுமதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்று வர வேண்டும், அதிலிருந்து நீங்கள் விலகி வர வேண்டும். அந்த ஆமனுக்கு செடியை விட்டு பாவத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். இந்த மாதத்திலே, கடந்து வந்த மாதத்திலே நீங்கள் பட்ட பிரிவுகள், கடவுளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரிவுகள் என்ன? ஏதோ ஒரு காரியம் அங்கே தடுத்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எதுவெல்லாம் பிரிவு உண்டாக்கிறதோ அதை இந்த 10வது மாதத்திலே நீங்கள் நீக்கி போடுங்கள். கடந்து வந்த 9 மாதத்திலே ஆண்டவரே உமக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்திருப்போம். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்போம். ஆலயம் செல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு ஆமனுக்கு உங்களை தடை செய்தது. எப்படி யோனாவுடைய வாழ்க்கையிலே அந்த ஆமனுக்கு செடியின் கீழாக அவன் படுத்து உறங்கிய போது சுகத்தை கொடுத்ததோ, எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் இல்லத்திலேயோ ஏதோ ஒன்று உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. ரோமரிலே நான் வாசிக்கிறோம், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற இதனாலே அநேக தரம் நான் தடைப்பட்டேன், உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே தடைப்பட்டேன். அங்கே அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய நெருங்கி செல்வதற்கு அவர் சொல்கிறார், இதனாலே நான் தடைப்பட்டேன். அன்பான வாலிபர் பிள்ளைகளே, விசுவாசிகளே, உங்களை தடை செய்யக்கூடிய ஆமனுக்கு எது? ஏதோ ஒன்று உங்கள் வீட்டிலே இருக்கிறதே, நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணுவீர்கள், அதை நீக்கப்பட வேண்டும். ஏன் இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் கடந்து சென்றன, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை? ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்கள் வீட்டிலே இருக்கிறது, அதை நீங்கள் நீக்கி போட வேண்டும். ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி, ஒருவேளை உங்களுடைய இதயமாக இருக்கலாம், நீங்கள் அது தடையாக இருக்கலாம், உங்களுடைய பேச்சாக இருக்கலாம், அதை நீக்கி போட வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆமனுக்கு என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் மெய்மருந்து போவதற்கு ஒரு காரணம், அந்த ஆமனுக்கு செடிகளாக அமர்ந்தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும் போது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தது யார்?
உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருந்தது. ஆலயத்திற்கு சென்றிருப்போம், ஓய்வு நாளை ஆசிரிப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே கலாத்தியர் சொல்ற போது, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு ஏன் கீழ்ப்படியாமல் போக தடை செய்ய என்ன ஒரு காரணம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஆண்டவரே போக முடியாத ஒரு காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்கிறது. ஏதோ ஒரு ஆமனுக்கு சரி உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஏதோ ஒரு ஆமனுக்கு சரி உங்களை சோம்பேறித்தனம் பண்ணுகிறது. அதற்கீழாக நீங்கள் உறகிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்கள், கழிக்கிறீர்கள். ஏதோ ஒரு பாவமான சிந்தனைகள், ஏதோ ஒரு பாவமான காரியம் உங்களை அமுக்குகிறது. தேவனுக்குள் நீங்கள் பிரகாசிக்க முடியாமல், தேவனோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியாமல், எழும்பி பிரகாசிக்க முடியாமல் நீங்கள் தீர்மானம் செய்கிறீர்கள். அந்த அழைப்பை ஏற்ற அழைப்பை விட்டு நீங்கள் விலகி செல்லும்படியாக எப்படி யோனா விலகி சென்றானோ அப்படியாக நீங்களும் உங்களையும் என்னை தடை செய்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை சத்தியத்திற்கு கீழே தடை செய்ய பண்ணக்கூடிய என்ன? ஒருவேளையே மற்றவருடைய பேச்சா இருக்கலாம். ஒருவேளை மற்றவங்க காரியத்தை உங்களை ஹாஷா பேசலாம். ஒருவேளை அவன் சரியில்லை, ஒருவேளை இந்த போதகர் சரியில்லை, இந்த திருச்சபை சரியில்லை என்று சொல்லி உங்களை சொல்லலாம். ஒருவேளை நீங்க மனசுல அப்படியேப்பட்ட ஒரு காரியம் இருந்தா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிந்திக்கிற ஒரு இருதயமா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க இருதயத்திலிருந்து நீக்கி போடுங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் 10வது மாதத்திலே வந்திருக்கிறோம். எத்தனையோ மாதங்கள், இன்னும் 2 மாதத்துக்குள்ளாக இந்த வருஷங்கள் முடிய போகிறது. ஆனால் எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன என்பதை மறந்து போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வாக்கியம் 18 சொல்கிறது, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 800 தரம் மனதாயிருந்தேன், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அங்கே பவுலுடைய வாழ்க்கையில தடை செய்யப்பட்ட ஒரு காரியம், ஊழியத்திற்கு அழைத்த அழைப்பை அவன் தடை செய்த காரணம். ஆனால் அந்த பவுலுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு மனது இருக்கிறது, பாரம் இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. ஆனால் பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போக வேண்டும், அவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு உற்சாகம் இருக்கிறது. நீங்களும் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் கெடுக்கக்கூடிய இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு தடை செய்கிறான். அதை நீக்கி போட வேண்டும். அங்க யோனாவுடைய வாழ்க்கையில் இருந்தது, அங்கே அந்த ஆமனுக்கு செடி, அந்த வளர்ச்சி ஓங்கி வளர்ந்தது, அது இன்பம் கொடுத்தது, அது சந்தோஷம் கொடுத்தது, பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதன் கீழாக அவன் உறங்க செய்தான், ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. பொதுவாக ஆமனுக்கு சரி பார்க்கும்போது ஒரு குளிர்ச்சியானது, அந்த எண்ணெய் ரொம்ப குளிர்ச்சியானது. அப்ப அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய உள்ளத்தை ஒரு மகிழ பண்ணி இருக்கும், ஊழியத்திற்கு தடை செய்திருக்கும். நினைவை மறக்க அவன் சிந்திக்காமல் அவன் இந்த ஆமனுக்கு குறித்து யோசித்தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்ன தடை செய்கிறது? இந்த அக்டோபர் மாதத்திலே ஆமனுக்கு செடியை நீக்கி போடுங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களிடத்தில் இருக்கிற ஆமனுக்கு செடி என்ன? நகையா, அல்லது பணமா, அல்லது பெருமையா, அல்லது படிப்பா, ஏதோ ஒரு காரியம், அல்லது பெருமையா, அழகா, ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்கிறது. அதை நீக்கி போட வேண்டும். அங்கே தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அந்த யோனா 2வது பாடமாக நாம் கற்றுத்தள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது, ஆமனுக்கு செடி என்ன ஆயிடுச்சு? அங்கே அரிச்சு போட்டுச்சு. அதை வாசிக்க போகும்போது யோனா 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும் போது, நல்லா வளர்ந்த அந்த ஆமனுக்கு நல்ல செழிப்பாக இருந்துச்சு. அவன் உறங்கினான். ஆண்டவர் பார்த்தாரு, யோனாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இந்த ஆமனுக்கு சரிதான உன் வாழ்க்கையை கெடுக்குது, இந்த ஆமனுக்கு சரிதானே நீ உட்காந்து உறங்கிட்டு இருக்கிற, என்ன செய்கிற பாரு அப்படி சொல்லிட்டு 9 மாதம் நீ எப்படி சுகமாக இருந்த, கடவுட்டை விலகி போன, இந்த 10வது மாதம் மாத்திரம் வந்து 1ஆம் தேதி வந்து எப்படியாச்சும் வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சைக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம், நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆமனுக்கு செடி
அது என்ன பண்றார் பாருங்க. மறுநாளே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமனுக்கு செடியை அடித்து போட்டது. அதனாலே அது காய்ந்து போயிற்று. யோனாவை ஆண்டவர் உருவாக்குறாரு, யோனாவை எழுப்பினாரு. யோனாவுடைய வாழ்க்கையை மாற்றணும். நீ என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற பிள்ளை, நீ என்னுடையவன், என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி உன்னை அழைத்த அழைப்பிற்கு ஆண்டவர் கொண்டு செல்ல வேண்டும், நினைவேக்கு கொண்டு சென்று சொல்லி அங்கே ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அது காய்ந்து போயிடுச்சு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்க எப்படிலாம் ஒரு திட்டம் போறாரு. அங்கே யோனாவை உருவாக்கி யோனாவுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை தர தேவன் அங்கு விரும்புகிறார். அங்கே யோனாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். அங்கே 8ஆம் வாக்கியம் சொல்கிறது, வாசிக்கும் போது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அங்கே பதிவு செய்திருக்கிறது வாசிக்கிறோம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் மேல் படுகிறதனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி தான் உயிரோடுக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாயிருக்கும் என்றான். 2வது பாடத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் கண்டு கொண்ட ஒரு பாடம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த 10வது மாதத்திலே நீங்க நாளை செய்ய வேண்டிய ஒரு காரியம். யோனாவை அந்த என்ன பண்ணார் ஆண்டவர், ஆமனுக்கு சரி என்ன பண்ணாரு, அதை அரித்து போக பண்ணாரு. ஆமனுக்கு சரி இல்லாமல் போச்சு. இப்போ 2வது என்னன்னா, யோனாவுடைய வாழ்க்கை கசப்பாக போயிடுச்சு. 2வது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், உங்களுடைய வாழ்க்கை ஆமனுக்கு செடி இருந்துச்சு, அது சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ ஆமனுக்கு செடி போயிடுச்சு, ஒருவேளை செல்ஃபோன் போயிடுச்சு, என்னுடைய ஆடம்பரம் போயிடுச்சு, அழகு போயிடுச்சு, அதுதான் நம்பி நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எதை உங்களுக்கு கெடுத்ததோ, ஏதோ தேவனுக்கு உங்களுக்கும் பிரிவினையாக இருந்ததோ அதை கெடுத்ததோ ஆண்டவர் நீக்கி போடுவார். ஏன்னா நீங்கள் ஷைன் ஆகணும், நீங்கள் வளர்ச்சி அடையணும், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். அப்போ இன்பமாக இருந்தது என்னவோ ஆண்டவர் அதை நீக்கி போடுறாரு. உங்களை சந்தோஷத்தை கெடுத்தது எதுவோ, உலகத்தில் உங்களை சந்தோஷத்தை கொடுத்து எதுவோ அதை நீக்கி போடுறாரு. பாருங்க, ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார். கடந்த மாதத்திலே இன்பமாக இருந்ததை நீங்கள் நீக்கி போடுங்க. அதில் இந்த 10வது மாதம் எனக்கு எப்படி இருக்கணும், நான் 9 மாதத்தில் என்கிட்ட இந்த கருத்தை நீக்கி போட்டு தான் இந்த 10வது மாதம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். இல்லை நான் 9ஆம் மாதத்துலேயே அப்படி தான் இருந்தேன், 10வது மாதம் அப்படி இருந்தால் அதை நீக்கி போடனா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன ஒரு ஆசீர்வாதம் வாக்கு கொடுத்தாலும் வாக்கு தத்துவம், ஆனால் நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும். இன்பமாக இருந்த நீக்கி போடுங்க. என்ன ஆயிடுச்சு பாருங்க, என்ன பட்டுச்சு, வெயில் பட்டுச்சு. ஆனால் அந்த வெயிலை நம்ம என்ன யோசிக்கும் போது ஆண்டவர் அங்கே பிரகாசிக்கப்படுகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மேலே நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அங்கே நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே யோனாவை மேல் படுகிறாரு. யோனாவை மேல் பட்டது, அந்த வெயில் பட்டது, அது சாதாரண வெயில் அல்ல, அது நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை உற்சாகப்படுத்தும்படியாக, உன்னை பிரகாசிக்கப்படும்படியாக, உடைய பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தட்டி எழுப்பும்படியாக இந்த 10வது மாதத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அந்த வெயில் பட்டது, அவர் பார்க்கிறாரு, உன்னை பிரகாசிக்கப்படும்படியாக வந்தக்கூடிய அந்த ஒளி ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஒளி இவங்கள் மேல் அங்கே பட்டது. பாவத்திலிருந்து நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், இருளில் இருக்கிற நீ உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு போக பண்ணக்கூடிய ஒரு ஒளி. கடந்து வந்த 9 மாசத்துல நீங்க இருளில் இருந்தீங்களா? ஆண்டவர் அந்த செடியை நீக்கி போறாரு. ஆமனுக்கு செடியை நீக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரகாசமான ஒளி உங்கள் மேல் படும். தடையா இருக்கிறது அந்த ஆமனுக்கு செடி, தடையா இருக்கிறது அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணக்கூடிய அந்த ஒளி தடை செய்வது பார்க்கும்போது அந்த ஆமனுக்கு செடி ஆண்டவர் நீக்கி போறாரு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னும் நீங்க ஆமனுக்கு செடியோட கூட நீங்க உறவு வச்சுக்கிறீங்களா? ஏதோ உங்க மனசுல இருக்கு, ஆமனுக்கு சரியை போன்று ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நேசிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்து மேல இன்பமா இருக்கிறீங்க, அதை நீக்கி போடுங்க. இந்த 10வது மாதத்துல ஆண்டவர் பேசுறார். நீங்க எந்த தேசலையோ யூடியூப்லயோ எங்கிருந்து பார்த்தாலும் சரி, தேவன் உங்களை மாற்ற விரும்புறாரு. இந்த 10வது மாதத்துல
நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அங்கே ஏசாயால வாசிக்கிறோம் 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமேல் உன் மேல் உதித்தது. அங்கே வெயில் பட்டது, அந்த வெயில் நீதியின் சூரியனாகிய அந்த ஒளி உன்னை பிரகாசிக்க பண்ணும். இந்த 10வது மாதத்துல நீ விடுவனெல்லாம் விட்டுட்டு, அவனுக்கு சரியை விட்டுட்டு அது பட்டு போச்சு. ஆண்டவர் அதை அழித்து போட்டாரு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியத்தை, இச்சையான காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்ல காரியத்தை அழித்து போடுவாரு. பிரியமான வாலிப பிள்ளைகளே, எது உங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, உங்க மனசு கெடுத்துக் கொண்டிருக்கிறது, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை தடை பண்றது, ஆண்டவர் அதை அழித்து போடுவாரு, அதை நீக்கி போடுவாரு. தேவனுடைய அன்பை விட்டு விலகி போறேன்னா எப்படியாச்சும் உங்களை அடக்க அவர் பிரயாசப்படுவார். அந்த நீதி சூரியன் ஆமனுக்கு போயிடுச்சு அப்படின்னா, உங்க வீட்டில் பாவமான காரியம், உங்க இருதயத்தில் இருக்கிற காரியம் நீக்கி போடுங்க. ஆண்டவர் அதை பட்டு போக பண்ணுவார். ஒரு பூச்சி அனுப்பி அதை அரிச்சு போட்டுச்சு, அதை பட்டு போக பண்ணுவார். நீங்க வேணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, நீங்க என்னதூரமா நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை நீக்கி போட்டுருவார். இந்த 10வது மாதத்துல ஆண்டவர்கள் நேசிக்கிறாரு. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கா? ஆண்டவரே, ஆமனுக்கு சரிய போல ஏதோ ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், கடவுள்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த ஆமனுக்கு சரியை பட்டு போக பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு பூச்சி அனுப்பி அதை அரிச்சு போட்டீங்கப்பா, என் மனசுல இருக்கிற ஆமனுக்கு சரியை நீக்கி போடுங்க. தேவன் சொல்றாரு. அந்த 4:9 வாசிக்கும் போது, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு சரி நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஆண்டவர் பேசுறாரு யோனாட்ட, எப்பா, அந்த ஆமனுக்கு சரியை கொடுத்து நீ கவலைப்படுறியே, அந்த ஆமனுக்கு சரி அழகா இருந்துச்சு, ஓங்கி வளர்ந்துச்சு, நீ பார்த்தியே, அது சீக்கிரமா பட்டு போச்சு, அதோடைய வாழ்க்கையை பார்த்தியா? ஆண்டவரே, இந்த மாதத்துல உங்களோடு பேசும்படியாக தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சல் ஆகாத. தேவன் மாத்திர உங்களோடு பேசுறாரு. இந்த ஆமனுக்கு சரி இருக்க வரைக்கும் தான் நீ ஆடம்பரமா இருந்த, ஆனா உன்னை என் வெளிச்சத்துல நான் கொண்டு வரேன். ஆமனுக்கு சரி கொடுத்து கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்திய, உன்னை சஞ்சீலப்படுத்திய அந்த ஒரு காரியம். ஆமனுக்கு சரியில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கஷ்டப்பட்டாங்க, நடந்து போனாங்க. ஐயோ, அந்த வெளிச்சம், அந்த ஆண்டவர் சொன்னாரு, உனக்காக இந்த மாசத்துல ஆண்டவரே, அந்த ஆமனுக்கு சரியில்லை, உனக்காக அந்த வெளிச்சம் ஒரு மேக சம்பத்தை அனுப்புறேன். மேல நீ நடந்து போகும்போது உன் மேல உன்னை பாதுகாக்கும்படியாக, இந்த அக்டோபர் மாதத்துல உன்னை அரவணைக்கும்படியாக கழுக சட்டைகள் அனுப்பி அதுக்குள்ள உன்னை வச்சு நான் பாதுகாத்து கொள்ள போறேன். ஆனா செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஆமனுக்கு சரியை நீக்கி போடுங்க. ஆண்டவர் சொல்லாரு, அதை நீக்கி போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அது காய்ந்து போயிடுச்சு, அப்ப இருக்கிற இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்க வனாந்திரத்துல போனாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது ஒரு மேகஸ்தம்பத்தை அமைச்சு பாதுகாத்தாரு. ஆம்பனுக்கு சரி சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நிகழ்த்துற மாதிரி இருக்கும், ஓங்கி வளர்ச்சியடைகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ள சோம்பரித்தனம், அது உள்ள உறக்கம். ஆனால் உங்கள் எழும்பி பிரகாசிக்கப்படாது. உங்களை உயர்த்தக்கூடிய தேவன் யோனாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆமனுக்கு சரியா அங்கே நீக்கி போட அங்கே சொன்னார். நீங்கள் நீக்கி போடுங்க. அங்கே சகையிட்ட போகிறாரு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆமனுக்கு சரி உன்னை என்ன பண்ணிச்சு யோசிச்சு பாருங்க. நீ இருக்கிற இடத்துல ஆமனுக்கு சரி இருந்தா அதை நீக்கி போடு. இந்த மாதத்துல அதை நீ நீக்கி போடு. நீ சீக்கிரமா இறங்கி வா, ஒரு டிசிஷன் எடு. அங்கே சகையை பார்த்து சொன்ன தேவன் அந்த யோனா ஆமனுக்கு சரியை பார்த்து பரிதாபப்படுறான். இன்னைக்கு நீங்க அந்த நீதி சூரியன் உங்கள் மேல் உதிக்க பண்ணும், அந்த வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த அக்டோபர் மாதத்துல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? காரணம், ஆமனுக்கு சரியோடு நம்ம இருக்கிறோம், ஆமனுக்கு சரியோட உறவு கொண்டு இருக்கிறோம், ஆமனுக்கு சரியோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை நீங்கணும். என்னைக்கு அந்த ஆமனுக்கு சரி உங்களை விட்டு அது நீங்கி போகுதோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அன்னைக்கு தான் அந்த வெளிச்சம் படும், அன்னைக்கு தான் நீதீஸ்வரி உழைக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அது எந்த மாதமாக இருக்கும்? அக்டோபர் மாதத்தில் நீக்கி போடுங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக
அந்த வெளிச்சம் உங்கள் பிரகாசிக்க பண்ணும். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆமனுக்கு செடியை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, தடை செய்கிறது, உம்மோடு நெருங்கி உறவாட முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆலயத்துக்கு வர முடியாமல், ஆண்டவரே பவுல் சொன்னபோது இதில் இருக்கிற பிசாசானவன் தடை செய்கிறான். அப்படியே நீக்கி போடுங்கப்பா. குடும்ப தலைவருக்காக செபிக்கிறோம், வாலிபர்களுக்காக செபிக்கிறோம், திருச்சபை விசுவாச பிள்ளைக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இருக்கிற ஆமனுக்கு சரியை நீக்கி போடுங்கப்பா. அந்த நீதியின் சூரியனாகிய அந்த சூரியன் அவங்க மேல் படும்போது அவங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதத்திலே கர்த்தாவே, இதை பிள்ளைகள் நமக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவனேமுடைய பிரகாசமான வாழ்க்கையை அவர் பின்பற்றுமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை தரும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இதுவரை நாங்கள் ஆமனுக்கு சரியின் கீழே வளர்ந்தோம். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை பார்த்த பிள்ளைகள் பிரகாசமடைந்தார்கள். அப்படியேப்பட்ட ஒரு பிரகாசமான வாழ்க்கையை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தரும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாலும் வருவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.